ஓகே. ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம கிட்டோட இன்ட்ரோடக்ஷன் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ கிட் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வந்துட்டு டூல்ஸ் இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் பார்த்தோம். அப்போ பார்க்கும்போது நம்ம ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கு ஒவ்வொரு டூல்ஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்ற கான்செப்ட் வந்துட்டு நம்ம பார்த்தோம். ஸோ வந்துட்டு அ சிஐ/சிடிக்கு வந்துட்டு நம்ம GitLab யூஸ் பண்றோம்னு சொன்னோம். அப்புறம் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்க்கு Git சொன்னோம். அதுக்கப்புறம் வந்துட்டு GitLabல வந்துட்டு நம்ம சோர்ஸ் கோட் மேனேஜ்மென்ட்க்கு யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்க்கும் நம்ம GitLab யூஸ் பண்றோம். ஆல்சோ சிஐ/சிடி ஃபீச்சருக்கும் நம்ம வந்துட்டு எது யூஸ் பண்றோம்னா, GitLab தான் இங்க யூஸ் பண்றோம். ஸோ கிளவுடுக்கு வந்துட்டு AWS அண்ட் தென் வந்துட்டு நம்ம லினக்ஸ் பார்த்தோம். லினக்ஸ் வந்துட்டு இனியும் பார்ப்போம். அதுக்கப்புறம் கண்டெய்னரைசேஷனுக்கு டாக்கர், ஆர்கஸ்ட்ரேஷன் டூல் வந்துட்டு குபர்னெட்டிஸ், கிளவுட் வாட்ச் வந்துட்டு மானிட்டரிங் இந்த மாரி ஒவ்வொரு பர்ட்டிகுலர் பிளாட்ஃபார்ம்க்கு நம்ம என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்றத வந்துட்டு நம்ம பார்த்தோம். ஸோ அதில மெயினா இப்ப நம்ம டெவாப்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நம்ம வந்துட்டு அ சிஸ்டம் செட்டப் பார்த்தோம். என்னென்ன பேசிக் இன்ட்ரோடக்ஷன் வந்துட்டு டெவாப்ஸ்ல குடுக்க முடியும். எஸ்டிஎல்சி கான்செப்ட் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வெரி ஃபர்ஸ்ட்டா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து கிட். ஓகேவா? ஸோ கிட்ன்றது வந்துட்டு நான் சொன்ன மாதிரி சோர்ஸ் கோட் மேனேஜ்மென்ட்டுக்கும், இன்னொன்னு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்க்கும் தான் நம்ம மெயினா வந்துட்டு யூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ இந்த 2மே வந்து ஒரு கீவேர்ட்ஸ் மாதிரி. இப்ப கிட்ட பத்தி உங்கள்ட்ட யாராவது கேட்குறாங்க, இல்ல வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்க்கு நீங்க எத யூஸ் பண்றீங்கன்ற மாரி யாராவது உங்கள்ட்ட கொஸ்டின் பண்ணா, நீங்க வந்துட்டு டெஃபினட்டா வந்துட்டு அ GitLab சொல்லலாம். அண்ட் கிட்ல வந்துட்டு நீங்க வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்க்கு நீங்க அத யூஸ் பண்றீங்க அப்படின்ற மாதிரியும் நீங்க வந்துட்டு சொல்லணும். ஸோ அதுக்கு நீங்க சொல்லக்கூடிய 2 கீவேர்ட்ஸா வந்துட்டு எது இருக்கணும்னா, சோர்ஸ் கோட் மேனேஜ்மென்ட் அண்ட் தென் வந்துட்டு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்க்கு நீங்க அத யூஸ் பண்றீங்க. ஓகேவா? ஸோ வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்னு சொல்லும்போது, அது எத மீன் பண்றோம் அப்டின்னா, இப்போ நீங்க வந்துட்டு என்ன சொல்றது? இப்ப நம்ம ஏதோ ஒரு ஃபோல்டர்ல வந்து நம்ம ஃபைல்ஸ் எல்லாம் இப்ப ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க சிஸ்டம்ல. ஸோ நமக்கு என்ன ஆகுது? நம்ம ப்ரீவியஸா அப்டேட் ஆல்ரெடி ப்ரீவியஸா இருக்கக்கூடிய ஒரு ஃபைல்ல, நம்ம என்ன பண்றோம்? ஏதோ ஒரு அப்டேட்ஸ் குடுக்குறோம். ஏதோ அ இப்போ என்ன சொல்றது? நார்மலா ஏதோ ஒரு நேம் மாத்துறதா கூட வச்சுக்கோங்க. இப்போ ஆல்ரெடி GitHubன்னு இருக்கு. அங்க அந்த இடத்துல நீங்க GitLabன்னு எல்லா இடத்துலயும் மாத்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு நம்ம சிஸ்டம்ல என்ன இருக்கும்? நம்ம லாஸ்ட்டா அப்டேட் பண்ண ஃபைல் தான் நமக்கு வந்து வியூ ஆகும். இல்லையா? ஸோ, அதே வந்துட்டு இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண சேஞ்சஸ் என்னன்னு தெரியாது. இப்போ இன்கேஸ் நீங்க ஒரு 10 பேர் வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த 10 பேர் வொர்க் பண்ணும்போது அதில யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு உங்களோட ஃபோல்டர ஓப்பன் பண்ணி அதில ஏதோ ஒரு சேஞ்சஸ் பண்ணிடுறாங்க தெரியாம. அத அன்டூ பண்ணவும் அவங்களுக்கு தெரியல. ஸோ, அத அப்படியே தெரியாம அத சேவ் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும்? நீங்க ஆல்ரெடி வொர்க் பண்ணி வச்சது போயிடும். பிளஸ் வந்துட்டு இந்த மாரி சில ஏதாவது மிஸ்கான்ஃபிகரேஷன்ஸ் நடக்கிறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஓகேவா? இது வந்துட்டு வாண்டடாவும் பண்ணலாம். அன்வான்டடா இல்ல வந்துட்டு ஆக்சிடென்ட்டாவும் நடக்கலாம். ஆக்சிடென்ட்ன்றத விட மிஸ்டேக்கா இது பண்றதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, இப்போ ஒரு 10 பேர் வொர்க் பண்றோம் ஒரு ப்ராஜெக்ட்லங்கும்போது, அந்த 10 பேருக்குமே வந்து ஒரு சென்ட்ரலைஸ்ட் ஹப் மாரி ஒரு ஏரியா இருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த சென்ட்ரலைஸ்டு பிளேஸ் தான் வந்து நமக்கு இங்க GitLab. ஸோ GitLabல என்ன பண்றோம் அப்டின்னா, இப்ப நம்ம ஒரு 10 பேர் இருக்கோங்கும்போது, அந்த 10 பேரும் ஒரு ப்ராஜெக்ட்ல வொர்க் பண்ணிட்டு இருக்கோங்கும்போது, ஒவ்வொருத்தவங்களோட இண்டிவிஜுவல் வொர்க்கையுமே நம்ம என்ன பண்ணி வைக்கிறோம், ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். இப்போ 10 பேர்ல ஒரு 4 பேர் வந்துட்டு பைத்தான்ல வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 3 பேர் ஜாவால, இன்னொரு 3 பேர் வந்து வேற பர்ட்டிகுலர் செக்ஷன்ல வொர்க் பண்ணிட்டு இருக்காங்கங்கும்போது, அவங்களோட இண்டிவிஜுவலான வொர்க் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, மல்டிபிள் பிரான்ச்சிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. என்னன்னா, அ ஒரு மெயின் ப்ராஜெக்ட்ன்னு சொல்லிட்டு மெயின் தனியா இருக்கும். அந்த ப்ராஜெக்ட் தான் வந்து ஃபைனல் பண்ண ஒரு பிரான்ச்சா இருக்கும். ஸோ அந்த மெயின் பிரான்ச்சுக்கு புஷ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க எல்லாருமே உங்களோட தனித்தனி பிரான்ச்ல வொர்க் பண்ணி வைப்பீங்க. ஸோ ஒன்ஸ் அந்த இண்டிவிஜுவல் பிரான்ச்ல நீங்க வொர்க் பண்ணதுக்கு அப்புறமா, அந்த பெர்மிஷன் என்ன சொல்றது? உங்களோட அந்த பர்ட்டிகுலர் பீஸ் ஆஃப் கோட வந்துட்டு நீங்க ஆ மெயின் பிரான்ச்சுக்கு புஷ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணணும்னா, நீங்க அதுக்கு உங்க மேனேஜரோட பெர்மிஷனோட புல் ரெக்வெஸ்ட், மெர்ஜ் ரெக்வெஸ்ட் இதெல்லாம் சொல்லுவோம். ஸோ புல் ரெக்வெஸ்ட் என்னன்னா, நீங்க வந்துட்டு நான் பண்ண பர்ட்டிகுலர் சேஞ்சஸ நீங்க மெயினுக்கு வந்துட்டு புஷ் பண்ணிக்கோங்க அப்டின்ற மாதிரி நீங்க ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறீங்கன்னா, அதுதான் மெர்ஜ் ரெக்வெஸ்ட். ஓகேவா? ஸோ அத பார்த்துட்டு உங்க மேனேஜரோ, இல்ல உங்க சீனியர் டெவாப்ஸ் இன்ஜினியரோ, இல்ல ஹையர் அத்தாரிட்டி வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பர்ட்டிகுலர் வொர்க் முடிஞ்சிருச்சுங்கும்போது, அவங்க தான் அத மெயினுக்கு வந்துட்டு புஷ் பண்ணிக்குவாங்க. எதுக்காக அப்டின்னா, இப்ப எல்லாருமே மெயினுக்கு வந்துட்டு புஷ் பண்ணிட்டுருக்கோம் அப்டின்னா, எது கரெக்ட்டா புஷ் பண்றோம், எது வந்துட்டு பண்ணல, எது நெசசரி, எது அன்னெசசரி இதெல்லாமே வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட் மேனேஜரோ, இல்ல சீனியர் டெவாப்ஸ் இன்ஜினியரோ அவங்க வந்துட்டு அத முடிவு பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நெறைய பேரு ஒரு இடத்துல வொர்க் பண்ணும்போது, அந்த தேவையில்லாத கன்ஃப்யூஷன்ஸ பிரேக் பண்றதுக்கு தான் நம்ம Git யூஸ் பண்றோம் மெயினா. இன்னொன்னு கொலாபரேஷன். இங்க என்னன்னா, ஒருத்தர் தான் இப்ப நம்ம சிஸ்டம்னா, என் சிஸ்டம்ல நான் என்ன ஸ்டோர் பண்ணி வைக்கிறேனோ, அதான் என் ஃபோல்டர்ல இருக்கும். இப்ப இன்னொருத்தவங்களோடத பார்க்கணும்னா, நான் அவங்க சிஸ்டம்ல போய் அவங்க ஃபோல்டர்ல நான் பார்க்கணும். இல்லையா, அவங்க எனக்கு ஷேர் பண்றாங்க அப்டின்னா, இப்ப அது சின்ன ஃபைலா இருந்தா ஓகே. இன்கேஸ் அது பெரிய ஃபைலா இருக்கும்போது, எனக்கு ரொம்ப நேரம் எடுக்கும் அது வர்றதுக்கு. பிளஸ் என்னோட ஸ்டோரேஜும் வந்துட்டு
என்ன சொல்றது? அது ரிசர்வ் பண்ணிட்டுருக்கும். இந்த மாரி நெறையா திங்ஸ் இருக்கு. அதே கிட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுது அப்டின்னா, நீங்க உங்க ஃபைல்ஸு, உங்களோட கோட் ஃபைல்ஸு, கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸு எதெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையும் நீங்க அதுல ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவீங்க. இன்னொன்னு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் இதுல இருக்குன்றத நம்ம சொன்னோம். வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்னா என்னன்னா, இப்போ நீங்க வந்துட்டு ப்ரீவியஸா ஒரு ப்ராஜெக்ட்ல வொர்க் பண்ணியிருக்கீங்க. பைத்தான் ப்ராஜெக்ட்ல இருக்கு. அந்த பைத்தான் ப்ராஜெக்ட்ல இப்போ ஒரு சிம்பிளா ஆ நான் எப்பவும் சொன்ன எக்ஸாம்பிள் மாரி தான். இப்போ ஒரு கிட்ஸ் செக்ஷன் ஆட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இவ்ளோ நாள் வந்துட்டு மென், விமென் செக்ஷன் மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ கிட்ஸ் செக்ஷன் நீங்க ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்டின்னா, நீங்க அதுல ஒரு அப்டேட் பண்றீங்க. ஓகேவா? அதுக்கு நீங்க அப்டேட் பண்றீங்கன்றதுக்காக பழைய ஃபைல் வந்துட்டு நீங்க ஓவர் ரைட் பண்ணி தான் அப்டேட் பண்ணணுன்றது கிடையாது. நீங்க ஆல்ரெடி வொர்க் பண்ண ஃபைலும் அங்க இருக்கும். நீங்க புதுசா அப்டேட் பண்ணியிருக்க ஃபைலும் அங்க இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்னு சொல்றோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நம்ம WhatsAppோ இல்ல Instagram எடுத்துக்கலாம். ஸோ இப்போ Instagramல பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு நோட் அந்த ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு இல்லையா? நோட் வந்துட்டு நம்ம அத நோட் குடுப்போம். அத வந்துட்டு நம்ம ஃபாலோவர்ஸ் யாருனாலும் போய் பார்த்துக்கலாம். ஸோ அந்த ஒரு அப்டேட் வந்துட்டு யார் ரிலீஸ் பண்ணா? Instagram ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ ஒன்ஸ் வந்துட்டு அதோட ஃபீட்பேக் பெருசா இல்ல. நெறைய யூசர்ஸ் அத யூஸ் பண்றது இல்ல அப்டின்ற ரீசன்க்காக இப்ப என்ன பண்ணாங்க? அவங்க அத ரோல் பேக் பண்ணிட்டாங்க. ரோல் பேக் பண்ணிட்டாங்க அப்டின்னா என்னன்னா, அ அந்த அப்டேட் இருந்த அந்த பர்ட்டிகுலர் வெர்ஷன விட்டுட்டு பழைய வெர்ஷனுக்கே திருப்பி ரோல் பேக் பண்றது தான் வந்துட்டு என்ன சொல்லுவோம்னா, ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் ஒரு வெர்ஷன் சிஸ்டமா அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு அப்படி. இப்போ மாடர்னா இருந்த அவங்க அப்டேட் பண்ண அந்த வெர்ஷன விட்டுட்டு, அவங்க ப்ரீவியஸா இருக்க அந்த வெர்ஷன் வேணும் அப்படின்னு அதுக்கு அவங்க போனதுக்கு ரீசன் என்ன? அவங்க கிட்ட அந்த வெர்ஷன் இருந்ததுனால மட்டும் தான். ஸோ உங்ககிட்ட ஓல்டு வெர்ஷனும் இருக்கணும், நியூ வெர்ஷனும் இருக்கணும். அதுக்கான அப்டேட்டும் நீங்க தனியா பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மாரி நெறைய ஃபீச்சர்ஸ் வந்துட்டு இருக்கிறதா வந்துட்டு GitLab. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நீங்க மெயினா நீங்க சொன்ன மாரி நீங்க வந்துட்டு ட்ராக் பண்ணிக்கலாம், மேனேஜ் பண்ணிக்கலாம், கொலாபரேட் பண்ணிக்கலாம். அப்புறம் என்னென்ன கோட் சேஞ்சஸ் வந்துட்டு எவ்வளவு டெவலப்பர்ஸ் பண்றாங்க, எந்தெந்த என்விரான்மென்ட்ல நடந்தாலும் எல்லாத்தையுமே நீங்க ஒரே சென்ட்ரலைஸ்டு பிளேஸா அந்த இடத்துல உங்களால அத பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ Gitல சில ஃபீச்சர்ஸ்லாம் என்னன்னா பிரான்ச்சிங், மெர்ஜிங், கமிட் ஹிஸ்டரி இது 3ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஒரு ஃபைல் போடுறோம். இப்போ லோக்கல்ல நான் ஒரு ஃபைல் வச்சிருக்கேன். அந்த ஃபைல நான் ஒரு கிட் ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணி அதில நான் போடுறேன் அப்படிங்கும்போது, ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இங்க என்ன அச்சீவ் ஆகுது? பேக்கப். ஓகேவா? ஸோ உங்களுக்கு பேக்கப் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஃபுல்ஃபில் ஆயிடும். செகண்ட் திங் வந்துட்டு அ இப்போ அதான் சொல்றேன் கொலாபரேஷன் போது ஒரு டீம் ஒர்க்கா பண்ணும்போது, நான் 10 பேர் இருக்காங்க, ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா, 5 பேத்தோட ஒர்க்குமே வந்துட்டு ஒரு பிளேஸ்ல வச்சு, அத வந்துட்டு எல்லாரும் வியூ பண்ற மாரி இருக்கிறது தான் வந்துட்டு இன்னொரு ஒரு மெயினான ஒரு கொலாபரேஷன் திங். அதுக்கப்புறம் சோர்ஸ் கோட் மேனேஜ்மென்ட்ன்னு ஒரு வேர்ட் சொன்னேன். அந்த சோர்ஸ் கோட் மேனேஜ்மென்ட் என்ன அப்டின்னா, இப்ப டெவலப்பர்ஸா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு யாரா வேணாலும் இருக்கட்டும். அவங்க அவங்களோட பர்ட்டிகுலர் ஒர்க்க அங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. பட் மெயினா நம்ம இந்த இடத்துல என்ன ஸ்டோர் பண்றோம்? ஒரு டெவலப்பர் வந்துட்டு அவனோட கோட் ஃபைல்ஸ ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸ் அவரோட ஸ்கிரிப்ட்ஸ வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. ஸோ ஒரு பிளேஸ்ல நம்மளோட கோட் சேஞ்சஸோ, நம்மளோட ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸையோ நம்ம வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு, அத நம்ம அந்த இடத்துல மேனேஜ் பண்ணிக்க முடியும். அதாவது வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் தான். இப்ப என்னோட பழைய ஸ்கிரிப்ட் இருக்கு. நான் போய் அதுல ஏதாவது சேஞ்சஸ் பண்றேன்னா, அந்த புது ஸ்கிரிப்டும் எனக்கு இருக்கும். இன்கேஸ் நான் ஏதாவது டெலீட் பண்ணணும்னாலும் நான் டெலீட் பண்ணிக்கலாம். பட் நான் என்ன டெலீட் பண்ணேன்றதும் அந்த இடத்துல இருக்கும். ஸோ இன்கேஸ் உங்க டீம்ல யாராவது ஒருத்தவங்க ஏதாவது டெலீட் பண்ணிட்டாங்கனாலும், யாரு எத டெலீட் பண்ணான்றது முதற்கொண்டு எல்லா இடத்துலயுமே இருக்கும். ஓகேவா? ஸோ வந்துட்டு அதே மாரி தான் சோர்ஸ் கோட் மேனேஜ்மென்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபைல் ஸ்டோர் பண்ணிக்கலாம். சப்போர்ட்ஸ் பிரான்ச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ். பிரான்ச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டு எதுக்கு சொல்றோம் அப்டின்னா, இப்போ வந்துட்டு நம்ம ஒரு பர்ட்டிகுலர் திங் இப்ப CI/CD பைப்லைன்ஸே எடுத்துக்கோங்க. ஸோ பைப்லைன் நம்ம ரன் பண்ணும்போது, நம்ம ஜஸ்ட் ஒரு டைம் ரன் பண்ணிட்டு, இல்ல ஒரு என்விரான்மென்ட்ல ரன் பண்ணிட்டு, நம்ம டக்குனு வந்துட்டு அத புரொடக்ஷனுக்கு ரிலீஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? அது குறைஞ்சது 3லருந்து 5 என்விரான்மென்ட்ல கண்டிப்பா அத வந்துட்டு டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ 3 என்விரான்மென்ட்க்கும் போதே உங்களுக்கு வந்துட்டு டெவலப்மென்ட் அப்புறம் டெஸ்ட், அதுக்கப்புறம் புரொடக்ஷன் சொல்லிட்டு, இது 3ஆ பிரியும். புரொடக்ஷனுக்கு முன்னாடி ப்ரீ புரொடக்ஷன்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கும். புரொடக்ஷன்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கும். ஸோ இப்படி 4 விதமான ஒரு டிஃபரண்ட் என்விரான்மென்ட்ல ஒவ்வொரு தடவையுமே அது வந்துட்டு பாஸ் ஆச்சுனா மட்டும் தான் நம்ம அத என்ன பண்ணுவோம், புரொடக்ஷனுக்கே வந்துட்டு ரிலீஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு என்விரான்மென்ட் வைக்கிறதுக்கு நம்ம ஒவ்வொரு பிரான்ச்சிங் ஸ்ட்ராட்டஜிய வந்துட்டு நம்ம ஹேண்டில் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு அத வந்துட்டு ஒரு டெவலப்மென்ட் சொல்லிட்டு ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணி அதுல நம்ம வொர்க் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நார்மலா நம்ம நேம்ல ஒரு ஃபீச்சர்ன்னு போட்டு அந்த பிரான்ச்சிங்ல நீங்க வொர்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு டெஸ்ட் இந்த மாரி தனித்தனி பிரான்ச்சா போட்டு நீங்க என்ன பண்ணலாம், அத ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறமா நீங்க அத வந்து புரொடக்ஷனுக்கு ரிலீஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த ஆர்க்கிடெக்சர் வந்துட்டு பாருங்க. இந்த டயகிராம் படி தான் நம்மளோட சேஞ்சஸ் லோக்கல்ல இருந்து ரிமோட்டுக்கு வந்துட்டு பாஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ லோக்கல்ல இருந்து ரிமோட் அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா, இப்ப நம்ம லோக்கல்ன்றது என்னது வந்துட்டு நம்மளோட கிட் பேஷ். ஓகேவா? ஸோ, நம்ம இங்க என்ன பண்றோம், எல்லாத்தையுமே வந்துட்டு Gitல தான் யூஸ் பண்றோம். ஸோ, இங்க நம்ம Git bash இருக்கு இல்லையா? ஸோ, Git bashல இருந்து நம்ம என்ன பண்றோம், ரிமோட் சேஞ்சஸ்ன்றது GitLab
ஓகேவா? ஸோ, இங்க நம்ம வைக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு எங்க போயிட்டு வியூ ஆகுது? GitLabல போயிட்டு வியூ ஆகுது. இது எப்படி வியூ ஆகுது? எப்படி நான் வந்துட்டு ஒரு லோக்கல்ல வைக்கிற சேஞ்சஸ என்னால போயிட்டு எப்படி ஒரு ரிமோட்ல பார்க்க முடியுது? ஸோ, ரிமோட்ன்றது நத்திங் பட் உங்க கிட்ட இருக்கிறதுல நீங்க வொர்க் பண்றீங்க இல்லையா? உங்க சிஸ்டம்லயோ, இல்ல உங்களோட சிஸ்டம்க்குள்ள இருக்கிறதுல நீங்க வொர்க் பண்றீங்க அப்படின்னா, அதுதான் உங்க லோக்கல். மேபி அது உங்க பிசியா இருக்கலாம். இல்லன்னா நீங்க கிட் பாஷ் டெர்மினல் இப்ப டெர்மினலுக்கும் நம்ம பிசிக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இப்ப லேப்டாப்புங்கும்போது நம்ம என்ன பண்றோம்? யுஐ மூலியமா ஜஸ்ட் இந்த அனிமேஷன்ஸ் போடணும்னா, அனிமேஷன் போய் கிளிக் பண்றோம். ஸ்லைட் ஷோ போடணும்னா, இத போய் நான் கிளிக் பண்றேன். அதே ஒரு டெர்மினல்னு வரும்போது ஸ்க்ரீன் ஷேர் பண்ணல. ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். ஓகே. சாரி, சாரி கைஸ். இப்ப வியூ ஆகுதா? ஓகே. ஸோ, இவ்வளோ நேரம் நான் சொன்னது வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் தான். ஓகேவா? ஸோ, வெர்ஷன் கண்ட்ரோல்னா என்ன? ஓகே கைஸ். ஸோ, வெர்ஷன் கண்ட்ரோல்னா என்ன? என்ன என்ன பர்ப்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்றோம்? என்னென்ன திங்ஸ் எல்லாம் இதுல இருக்கு, ஃபீச்சர்ஸ் இருக்குன்றது இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல பார்த்தோம். ஓகேவா? ஸோ, செகண்ட் இந்த பிபிடி தான் இப்ப நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ, ஃபர்ஸ்ட் என்னன்னா, நம்ம கிட்ட கிட் பாஷ் இருக்கு. அது நம்ம லோக்கல்ல வொர்க் பண்றோம். கிட்டப்போ, கிட்லாபோ வந்துட்டு என்னன்னா, நம்ம ரிமோட் மெஷின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஏன் இத வந்துட்டு ஒரு ரிமோட் மெஷின்னு சொல்றோம் அப்டின்னா, இப்போ என்ன சொல்றது? இப்ப கெட் பேஷ்ன்றது நம்ம சிஸ்டம்ல இருக்கு. ஓகேவா? நம்ம அத இன்ஸ்டால் பண்ணா நம்மளோட சிஸ்டம்ல இருந்து நம்ம கம்யூனிகேட் பண்றதுக்காக. இப்போ ஜியூஐங்கும்போது நம்ம போயிட்டு என்ன பண்றோம்? இந்த எத நம்ம பார்க்குறோமோ, அத போயிட்டு நம்ம பார்த்து அந்த ஐகான் மேலயோ, இல்ல அந்த ஒரு வேர்ட் மேலயோ நம்ம போயிட்டு கிளிக் பண்றோம். இல்லையா? ஸோ அதே மாதிரி டெர்மினல்னு வரும்போது நம்ம என்ன பண்றோம்? எல்லாமே கமாண்ட்ஸ் மூலியமா கம்யூனிகேட் பண்றோம். ஸோ இந்த யூஐ யூஸ் பண்றதும், நான் போயிட்டு பேஷ யூஸ் பண்றதும் எனக்கு சேம் தான். ஓகேவா? ஸோ இந்த கிட் பேஷ்ல இருந்து நான் என்ன பண்றேன்? நான் குரோம்ல இருக்கக்கூடிய ஒரு GitLab கன்சோல்க்கோ, இல்ல AWS கன்சோல்க்கோ, இல்ல வேற ஏதோ ஒரு ரிமோட் சர்வர் கூடயோ நான் கம்யூனிகேட் பண்றேன். ஓகேவா? ஸோ, நான் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் நம்மகிட்ட ஒரு வொர்க் பிளேஸ் இருக்கணும். வொர்க் பிளேஸ்ன்றது ஒரு வொர்க் ஸ்பேஸ்ன்றது என்ன அப்டின்னா, கிட் பாஷ் ஓப்பன் பண்ணி, அந்த கிட் பாஷ்ல வந்து நான் ஒரு ஃபோல்டர கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ, இங்க நீங்க கிட் பாஷ்லயா இருக்கட்டும், இல்ல உங்களோட சிஸ்டம்லயா இருக்கட்டும், நம்ம இத என்னன்னு சொல்லுவோம்? ஃபோல்டர்ன்னு சொல்லுவோம். அதே வந்துட்டு GitLabஓட இல்ல Gitஓட டெர்மினாலஜி படி பார்த்தா, அத நம்ம வந்து ஒரு ரெப்போஸ்ட்ரின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒரு டெர்மினாலஜிஸ். ஸோ நம்ம வந்து GitLab யூஸ் பண்ணும்போதோ, இல்ல ரியல் வேர்ல்ட்ல நீங்க போயிட்டு டெவாப்ஸ் இன்ஜினியரா வொர்க் பண்ணும்போது, நீங்க போயிட்டு அத ஃபோல்டர்ன்னு சொல்லக்கூடாது. நீங்க ரெபாசிட்டரின்னு தான் அத சொல்லணும். ஓகேவா? ஸோ இங்க என்ன நடக்குது அப்டின்னா, நான் என்ன பண்றேன், என்னோட லோக்கல்ல நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஃபைல கிரியேட் பண்றேன். ஓகேவா? ஸோ லோக்கல்ங்கும்போது இங்க நான் எத மென்ஷன் பண்றேன்? நம்மளோட கிட் பாஷ். ஸோ லோக்கல்ல நான் ஒரு ஃபைல கிரியேட் பண்ணி, அந்த ஃபைல வந்துட்டு ஆட் பண்றதுக்கோ, இல்ல அந்த ஃபைல டெலீட் பண்ணவோ, எந்த திங்ஸ் நான் பண்ணணும்னாலுமே, அதுக்கு நான் என்ன பண்ணணும், கிட் கமாண்ட்ஸ் மூலியமா தான் நான் அத வந்துட்டு ஆக்ஷன்ஸ நான் வந்துட்டு பாஸ் பண்ண வைக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்ப நான் ஒரு ஃபைல கிரியேட் பண்ணிட்டேன். இந்த ஃபைல வந்துட்டு இப்ப நான் என்ன பண்ணணும், ரிமோட்ல இருக்க இந்த மெஷினுக்கு, அதாவது நான் ஆன்லைன்ல போயிட்டு அத வியூ பண்ணணும் அப்படிங்கும்போது நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் கிட் ஆட் கமிட் வந்துட்டு குடுப்பேன். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஒரு ஃபைல ஆட் பண்றதுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? பட் இனிஷியலா நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, நம்ம கிட் இனிட் ஃபர்ஸ்ட் குடுப்போம். அதாவது நம்மளோட லோக்கல் ரெபாசிட்டரியில நம்ம கிட்டோட ஒரு என்விரான்மென்ட்ட இனிஷியலைஸ் பண்றதுக்கு. கிட் இனிட் குடுத்ததுக்கு அப்புறமா கிட் ரிமோட் ஆட் ஆரிஜின் குடுப்போம். ஓகேவா? ஸோ இந்த கமாண்ட்ஸ் எல்லாம் எதுக்கு, என்ன வொர்க் ஆகுதுன்றத நான் உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன்ல சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு கிரெடென்ஷியல்ஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். கிட்டோட கிரெடென்ஷியல்ஸ நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஸோ ஒன்ஸ் கிரெடென்ஷியல் ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறமா கிட்டோட என்விரான்மென்ட் கிரியேட் பண்றோம். கிட்டோட ரிமோட் ஆட் ஆரிஜின்ற ஒரு கமாண்ட் குடுக்குறோம். ஏன்னா ஆன்லைன்ல நம்ம எத வியூ பண்றதுனாலுமே நம்ம ஒரு யூஆர்எல் பேஸ்ல தான் நம்ம வியூ பண்ணுவோம். இப்ப Amazon போனாலும் Amazon.com இல்லன்னா Flipkart.com இல்லன்னா வந்துட்டு Netflix.com எது நீங்க போய் பார்க்கணும்னாலும், அதுக்கான ஒரு பர்ட்டிகுலர் யூஆர்எல்ல போய் தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதே மாரி உங்களோட ரெபாசிட்டரியையும் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்டின்னா, ஒரு ஆன்லைன் ஒரு அ யூஆர்எல் மூலியமா ஒரு டிஎன்எஸ் யூஆர்எல் அது என்ன சொல்றது? உங்க ரெபாசிட்டரிக்கான ஒரு யூஆர்எல்லா நம்ம ஆன்லைன்ல அத வியூ பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் ரிமோட் ஆட் ஆரிஜின் நீங்க குடுத்ததுமே, அடுத்து என்ன பண்ணுவீங்க அப்டின்னா, இந்த கமாண்டுக்கு வந்துருவீங்க. கிட் ஆட், கிட் கமிட், ஃபைனலா வந்துட்டு கிட் புஷ் குடுப்பீங்க. ஓகேவா? ஸோ இந்த 3 ஸ்டேஜஸ நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ இங்க நீங்க ஒவ்வொரு கமாண்ட் குடுக்கும்போது, அது இப்ப நான் கிட் ஆட் குடுத்ததுமே அது எனக்கு வந்துட்டு ரிமோட்டுக்கு வந்துட்டு போயிடுதா? அப்படின்னு கேட்டா கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்துட்டு என்ன ஆகுது? நான் ஃபர்ஸ்ட் கிட் ஆட் குடுக்கும்போது எனக்கு வெயிட் பண்ணுது. எந்த இடத்துல? ஸ்டேஜிங் ஏரியால வெயிட் பண்ணுது. ஸோ ஸ்டேஜிங் ஏரியான்றது வந்துட்டு என்னது இங்க? ஆ இப்ப என்ன சொல்றது? இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் சொல்றேன். இப்போ ஒரு ஆனுவல் டே ஃபங்ஷனோ, இல்ல ஏதோ ஒரு கல்ச்சுரல்ஸோ நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டேஜ்ல போய் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி, அந்த கேண்டிடேட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பேக் ஸ்டேஜ்ல வெயிட் பண்ணுவாங்க இல்லையா? இல்லன்னா யாரு அடுத்த பெர்ஃபார்மர், யார் அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்றது வெயிட் பண்ணுவாங்க. எதுக்கு? அ ஆங்கரோ இல்ல ஒரு பர்ட்டிகுலர்
பெர்சனோட இன்ஸ்ட்ரக்ஷனோ வர வரைக்கும், அந்த பெர்சன் எந்த பெர்ஃபார்மன்ஸும் போய் ஸ்டேஜ்ல டக்குன்னு பண்ண மாட்டாங்க. ஸோ, இங்க அதே மாரி தான். இப்ப வந்துட்டு ஒரு டான்ஸரோ, இல்ல ஒரு சிங்கரோ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள வந்துட்டு நீங்க என்ன சொல்றீங்க, "ஓகே, நீங்க இந்த கான்டெஸ்ட்க்கு வந்துட்டீங்க. நீங்க ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க." அப்படின்ற ஒரு சிக்னல் தான் சிக்னல் குடுக்குறதுக்கு ஈக்குவல் தான் இந்த கிட் ஆட். ஓகேவா? ஸோ, நீங்க அந்த சிக்னல் குடுத்தது அவங்க என்ன பண்ணுவாங்க, பேக் ஸ்டேஜ்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்க, ஓகே நெக்ஸ்ட் நீங்க தான் போயிட்டு இது பண்ண போறீங்க. ஸோ, நீங்க ரெடியா இருந்துக்கோங்க அப்படிங்கும்போது, அவர் என்ன பண்றாரு, கொஞ்சம் அந்த ரொம்ப லாங்ல இருக்காம கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க, முன்னாடி வந்து இருப்பாங்க. ஓகேவா? பட் ஸ்டில் அவங்க ஸ்டேஜ்க்கு வரல. அவங்க பேக் ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க. ஓகேவா? ஒன்ஸ் நீங்க புஷ்ன்ற கமாண்ட் இப்போ புஷ்ன்ற கமாண்ட் நம்ம கிட்ல பார்க்குறோம். அதே நீங்க வந்துட்டு அவங்க கிட்ட ஓகே இப்ப நீங்க தான் பெர்ஃபார்ம் பண்ணணும் போங்க அப்படின்னு நம்ம சொன்னா தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த எக்ஸாக்ட்டா அந்த ஸ்டேஜ்க்கே போவாங்க. இல்லையா? அதுவரைக்கும் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் ஒருத்தவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சேம் அதே தான் இங்கேயும் நடக்குது. ஓகேவா? இங்க என்ன நடக்குது, நம்ம ஒரு ஃபைல வந்துட்டு ஆட் பண்ணிட்டோம். இப்ப இந்த ஃபைல் என் லோக்கல்ல இருக்கு. இத நான் என்ன பண்ண போறேன், ஆன்லைனுக்கு அதாவது என்னோட ரிமோட் மெஷினுக்கு, அதாவது என் GitLab கன்சோலுக்கு நான் இத புஷ் பண்ண போறேன். அப்படிங்கும்போது நான் ஃபர்ஸ்ட்டு அந்த ஃபைல ஆட் பண்றேன். ஓகேவா? நம்ம ஏன் இங்க கிட் குடுக்குறோம்? ஏன்னா நம்ம கிட்டோட CLI யூஸ் பண்றதுனால கிட் பேஷ்ல இருந்து நம்ம GitLab கன்சோல் கம்யூனிகேட் பண்றதுக்கு நம்ம கிட் கமாண்ட்ஸ் யூஸ் பண்றோம். இதே AWS கன்சோலோட கம்யூனிகேட் என்ன பண்ணுவோம், AWS ஓட கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். AWS CLI டவுன்லோட் பண்ணோம் இல்லையா? பண்ணிட்டு AWS S3LSன்னு குடுத்தோம். நெறைய வந்துட்டு ஆ AWS ஓட கமாண்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த கமாண்ட்ஸ் குடுத்து நீங்க கன்சோலோட கம்யூனிகேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம கிட்டோட கம்யூனிகேட் பண்றதுக்காக தான் நம்ம கிட் கமாண்ட்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், ஆட் பண்ண சொல்றோம். ஸோ ஆட் பண்ண சொல்லும்போது ஸ்டேஜிங் ஏரியால வெயிட் பண்ணுது. நீங்க கமிட்ன்ற மெசேஜ் வந்துட்டு எதுக்கு குடுக்குறீங்கன்னா, இப்ப நான் ஒரு 100 ஃபைல் வச்சிருக்கேன். 100 ஃபைலுமே நான் போயிட்டு ஜஸ்ட் சும்மா ரேண்டமா ஆட் பண்ண முடியாது. இப்ப நான் ஒரு ஃபைல வந்துட்டு பைதான் ப்ராஜெக்ட் வச்சிருக்கேன்னா, அந்த ஃபைலுக்கான ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் மாரி நான் என்ன சொல்லுவேன், திஸ் இஸ் பைதான் ஃபைல் இல்லன்னா நியூ ஃபைல் ஆடட் ஃபார் பைதான் ப்ராஜெக்ட் அப்படின்ற மாரி நான் ஜஸ்ட் ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு டபுள் கோட்ஸ்க்குள்ள குடுப்பேன். ஓகேவா? ஸோ இதுக்கு தான் வந்துட்டு நம்ம ஒரு கமிட்ன்றது யூஸ் பண்றோம். ஸோ கமிட் பண்றேன். கமிட் பண்ணி அந்த ஃபைலுக்கு நான் ஒரு டிஸ்கிரிப்ஷன் குடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து கிட் புஷ். ஃபைனலா தான் கிட் புஷ் குடுப்போம். கிட் புஷ் குடுக்கும்போது என்ன ஆகுது, இதுதான் வந்துட்டு ஃபைனல் கமாண்ட். ஓகே. நான் வந்துட்டு இப்ப வரைக்கும் நான் லோக்கல்ல தான் இருந்தேன். கிட் புஷ் குடுத்ததுனால நான் என்ன பண்றேன், இந்த சேஞ்சஸ் எல்லாத்தையும் அப்படியே நான் வந்து ரிமோட்டுக்கு குடுக்குறேன். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? அ ஒரு கமாண்ட் குடுக்குற வரைக்கும் அந்த கமாண்ட் எந்த இடத்துல வெயிட் பண்ணுது, எந்த கமாண்ட் குடுக்கும்போது அது எக்ஸாக்ட்டா ரிமோட்டுக்கு போகுது அப்படின்ற வரைக்கும் புரிஞ்சுதா? இந்த ஆர்க்கிடெக்சர் புரிஞ்சுதா பெருசா எல்லாத்துக்கும்? யாருக்காச்சும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்க. புரியலனாலும் சொல்லுங்க. சரி, ஓகே. ஸோ, ஏதாவது டவுட்ஸ் இருந்தா இன்டரப்ட் பண்ணுங்க. இல்லன்னா அ அப்பவே வந்துட்டு கேளுங்க. நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ வந்துட்டு இப்படிதான் வந்துட்டு இப்போ இந்த 3 கமாண்ட் தான் நம்ம யூஸ் பண்றோமா? இத மட்டும் தான் நம்ம பார்க்குறோமா? அப்படின்னு கிடையாது. கிட்ல வந்துட்டு நெறைய கமாண்ட்ஸ் இருக்கு. ஸோ கிட் ரீசெட்ன்னு இருக்கு. கிட் கமிட் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பேசின மாரி தான். ஸோ கிட் ரீசெட்டு, கிட் டிஃப்ன்னு இருக்கு. இதெல்லாம் என்னன்னா, இதெல்லாம் ஒவ்வொரு கமாண்ட்ஸ் ஒவ்வொரு ஆக்ஷனுக்கு நம்ம குடுக்குறோம். ஸோ சொன்ன மாரி தான் நம்ம ஒரு ஆக்ஷன இல்ல வந்துட்டு ஒரு கமாண்ட் எதுக்கு குடுக்குறோம், அந்த வொர்க்கோ, ஜாபோ பர்ட்டிகுலரா போயிட்டு ரன் ஆகுறதுக்கு, பிளஸ் நம்ம கம்யூனிகேட் பண்ணி அத நம்ம வொர்க் பண்ண வைக்கிறதுக்காக தான் இந்த கிட் கமாண்ட்ஸ்லாம் யூஸ் பண்றோம். ஓகேவா? சிம்பிள். ஸோ இதே வந்துட்டு நீங்க கிட் வந்துட்டு புஷ் குடுக்கும்போது என்ன ஆகுது, உங்களுக்கு வொர்க் ஸ்பேஸ்ல இருந்து ரிமோட்டுக்கு போகுது. ஸோ ரிமோட்ல இப்ப நான் ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ரெபாசிட்டரி வந்துட்டு நான் எப்படி அ என்னோட லோக்கலுக்கு வந்துட்டு நான் எடுத்துட்டு போறது அப்டின்னா, கிட் க்ளோன் கமாண்ட் குடுப்பீங்க. ஒண்ணு கிட் க்ளோன். இதே வந்துட்டு வேற ஒருத்தவங்க அக்கவுண்ட் அப்டிங்கும்போது நீங்க கிட் க்ளோன் குடுப்பீங்க. உங்களோட ரெபாசிட்டரி தான். உங்களோட ரெபாசிட்டரில நீங்க ஆல்ரெடி ஒரு சேஞ்சஸ் பண்ணிட்டு, அந்த சேஞ்சஸ நீங்க லோக்கல்ல போய் பார்க்கணும்போது, நீங்க கிட் புல் குடுத்து அந்த சேஞ்சஸ் என்னன்றத நீங்க போய் பார்த்துக்குவீங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். ஸோ இப்ப நம்ம பார்த்த கிட் ஆர்க்கிடெக்சர் பத்தி நான் என்னென்னலாம் சொன்னேனோ, அதுல வந்து இங்க தியரட்டிக்கல் ஃபார்ம்ல நான் குடுத்துருக்கேன். ஸோ வொர்க் ஸ்பேஸ்ன்றதுல என்ன சொன்னேன், நம்ம போயிட்டு நமக்குன்னு ஃபர்ஸ்ட்டு லோக்கல்ல ஒரு இடம் நம்ம கிரியேட் பண்றோம். ஸோ அதுதான் வந்து வொர்க்கிங் டைரக்டரின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ வொர்க்கிங் டைரக்டரின்றது ஒண்ணும் இல்ல. இப்போ உங்க கிட் பேஷ்ல வந்துட்டு இப்ப கிட் பேஷ் வந்துட்டு போய்க்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்றோம், கிட் பேஷ்ல ஓப்பன் பண்ணதுமே நம்ம போயிட்டு ஒரு இத கிரியேட் பண்ணி, அங்க டக்கு டக்குன்னு நம்ம வொர்க் பண்றதில்ல. நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஃபோல்டர வந்து கிரியேட் பண்றோம். இங்க நம்ம என்ன ப்ராஜெக்ட் ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம், எக்ஸ்போர்ட் டெவாப்ஸ்குள்ள போறது. இன்னும் இது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு தினிஜா, முருகவேல், அப்புறம் அஸ்வினின்னா இத நீங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க.
பட் ஃபயாஸ், காவ்யா, கிஷோருமே எனக்கு இன்னும் ஸ்டார்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், சிடில போயிட்டு எக்ஸ்போர்ட் டெவாப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர வந்து கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? இது எல்லாமே வந்துட்டு நான் உங்களுக்கு இன்னைக்கு கிளாஸோட ரெக்கார்டிங் அனுப்பிச்சுட்டு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்றது. நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஓகே. இப்போ வந்துட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த மாரி உங்களுக்கு ஓப்பன் ஆனதுமே என்ன இருக்கும், இந்த மாரி ஒரு ஹோம் பேஜ் இருக்கும் இல்லையா? ச வந்ததுமே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா இப்படிதான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்க எல்லாரும் என்ன கமாண்ட் குடுக்கணும் அப்படின்னா, ஒரு ஃபோல்டர கிரியேட் பண்றதுக்கு எம்கேடிஆர் -p டபுள் கோட்ஸ் குடுத்துக்கலாம். இல்ல இல்லனாலும் பரவால்ல. இங்க போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, எக்ஸ்போர்ட்ஸ் ஸ்லாஷ் டெவாப்ஸ் அப்படின்ற இந்த ஃபோல்டர கிரியேட் பண்ணுங்க. ஸோ எக்ஸ்போர்ட்ஸ்ன்றது ஒரு ஃபோல்டர். எக்ஸ்போர்ட்ஸ் ஃபோல்டருக்குள்ள டெவாப்ஸ்ன்றது ஒரு சப் ஃபோல்டர். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கமாண்ட் குடுத்து நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு ஃபோல்டர கிரியேட் பண்ணுங்க. ஸோ ஒன்ஸ் இந்த ஃபோல்டர கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஃபோல்டருக்குள்ள நீங்க நேவிகேட் பண்ணணும். அதுக்கு சிடி கமாண்ட் குடுக்கணும். ஓகேவா? சிடின்ற கமாண்ட் குடுத்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க, எக்ஸ்போர்ட் DevOps இத குடுத்துட்டு ஜஸ்ட் என்டர் குடுங்க. ஓகேவா? இப்ப நீங்க என்டர் குடுக்கும்போது என்ன ஆகும் அப்டின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு எந்த ஃபோல்டர்ல இருந்தீங்க? ஹோம் பேஜ்ல நம்ம இருந்தோம். இப்ப அங்கருந்து நம்ம எங்க வந்திருக்கோம் அப்டின்னா, சிடி எக்ஸ்போர்ட் DevOpsக்குள்ள வந்திருக்கோம். சரியா? ஸோ சிடி வந்துட்டு நத்திங் பட் சேஞ்ச் டைரக்டரி. நான் இப்போ ஹோம்ல இருக்கேன். அங்கருந்து எனக்கு இந்த டைரக்டரிக்குள்ள நான் போகணும், இல்ல சேஞ்ச் ஆகணுன்றதுக்காக அந்த கமாண்ட் வந்துட்டு குடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ லினக்ஸ பத்தி நம்ம என்ன என்டையரா பார்க்கும்போது உங்களுக்கு இது எல்லாமே புரியும். இப்போதைக்கு வந்துட்டு சின்ன சின்ன கமாண்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஃபோல்டர கிரியேட் பண்றதுக்கு நம்ம எம்கேடிஆர் கமாண்ட் குடுக்குறோம். அதே அந்த ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஃபோல்டருக்குள்ள நேவிகேட் பண்றதுக்கு நீங்க எக்ஸ்போர்ட் டெவாப்ஸ்ன்ற சிடி கமாண்ட் வந்துட்டு குடுக்குறீங்க. ஓகேவா? ஸோ இங்க நீங்க என்ன பண்ணணும், எந்த ஒரு வொர்க்கிங் டைரக்டரிக்குள்ள நீங்க போயிட்டாலுமே, எந்த ஒரு ப்ராஜெக்ட் டைரக்டரிக்குள்ள நீங்க போயிட்டாலுமே, அங்க உங்களுக்குன்ற ஒரு வொர்க்கிங் டைரக்டரி நீங்க கிரியேட் பண்ணணும். ஓகேவா? டைரக்டரின்றது இங்க ஃபோல்டர். ஓகேவா? ஸோ இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம சிஸ்டம்ல ஃபோல்டர்ன்னு சொல்றோம். லினக்ஸ்ல டைரக்டரின்னு சொல்றோம். ரெபாசிட்டரி வந்துட்டு கிட்ல சொல்றோம். ஸோ டெர்மினாலஜிஸ் வந்துட்டு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இங்க நான் என்ன பண்றேன், என்னோட ப்ராஜெக்ட் ஃபோல்டர் டெவாப்ஸ். இந்த டெவாப்ஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ள போயிட்டு நான் என்ன கிரியேட் பண்றேன்னா, ஜஸ்ட் இப்ப நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், கிட் ரெப்போன்னு சொல்லிட்டு நான் ஒண்ணு பார்க்குறேன். ஓகேவா? ஸோ கிட் ரெப்போ அப்படிங்கிற நான் ஒரு ஃபோல்டர கிரியேட் பண்ணிட்டேன். இப்ப நான் சிடி குடுத்துட்டு அந்த கிட் ரெப்போக்குள்ள வந்துட்டு நான் போயிட்டு, இங்க தான் நான் என்ன பண்ணுவேன், எனக்கு என்ன ஃபைல்ஸ் வேணுமோ அந்த ஃபைல்ஸ நான் கிரியேட் பண்ணிக்குவேன். இல்ல எங்கேயாவது நான் ஃபைல்ஸ் இருக்குன்னா, அத நான் காப்பி பண்ணிக்குவேன். ஸோ இது நான் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே இப்ப எங்க நடக்குது அப்டின்னா, என்னோட லோக்கல்ல தான் நடக்குது. அதான் நான் கிட் பேஷ்ல தான் நான் வச்சிருக்கேன். இப்ப நான் ஏதாவது புஷ் பண்ணனா, ஆட் பண்ணனா நான் எதுவுமே பண்ண கிடையாது. ஓகேவா? ஸோ யாராவது ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா, நான் வந்துட்டு ஆல்ரெடி எல்லாம் கிரியேட் பண்ணியிருப்பேன். பட் நீங்க ஸ்க்ராட்ச்லேருந்து கிரியேட் பண்ணும்போது என்னென்ன குடுக்கணும், என்னென்ன பண்ணணுன்றது நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ யாராவது ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிட்டு வியூ பண்ணுங்க. நான் கிரெடென்ஷியல்ஸ் ஆட் பண்றதுலேருந்து ஒரு லோக்கல் ஃபோல்டர கிரியேட் பண்ணி, எப்படி அத கிட் இனிட் குடுத்து, ரிமோட் குடுத்து, அ ஆரிஜின் ஆட் பண்ணி, எப்படி வந்துட்டு ஏ டூ இசட் வந்துட்டு நம்ம பண்றோம். ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணும்போது, அப்படின்றத வந்துட்டு நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ எனக்கு தெரிஞ்சு யார் வேணாலும் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணலாம். ஏன்னா, நம்ம இப்ப தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? கிட்ட வந்துட்டு இப்ப தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்க்ரீன் ஷேர் பண்றீங்களா யாராச்சும்? சரி, ஓகே. இல்லன்னா ஓகே கிஷோர். ஓகே. ஸோ கிஷோர் நீங்க என்ன பண்ணுங்க, Chromeல வந்துட்டு GitLab கன்சோலும் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. விசிபிளா இருக்கு. ஓகே தான். ஸோ எல்லாருமே நல்லா கவனிங்க. என்ன ஒரு ஓப்பன் பண்ணதுமே நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் குடுக்குறோம். ஃபர்ஸ்ட் நம்ம கிரெடென்ஷியல்ஸ் என்ன ஆட் பண்றோம், என்ன கமாண்ட்ஸ் வந்துட்டு குடுக்குறோம், என்ன கமாண்ட்ஸ் என்ன பர்ட்டிகுலர் ஆக்ஷன் வந்துட்டு இங்க பெர்ஃபார்ம் பண்ணுது. இது எல்லாமே வந்துட்டு கவனிங்க. ஓகேவா? ஸோ கிஷோர் நீங்க என்ன பண்ணுங்க, Chrome போயிட்டு GitLab கன்சோல் வந்துட்டு லாகின் பண்ணி வைங்க இப்போ.
GitLab Docs இல்ல. GitLab கன்சோல் லாகின் குடுங்க. ஓகே. இல்ல. செகண்ட் லிங்க் அத கிளிக் பண்ணுங்க. லாகின் வித் GitLabன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அது போய்க்கோங்க. கிஷோர், இது ஏதோ ஃபார்ம்குள்ள போயிட்டு இருக்கு. நம்ம கன்சோல் தான் ஓபன் பண்ணணும். இது இல்லையா மேம்? இது இல்ல. GitLab கன்சோல்னு கொடுங்க. இல்லைன்னா இந்த GitLab ஐகான் கிளிக் பண்ணுங்க. ரீடைரக்ட் பண்ணுதான்னு பார்க்கலாம். இங்க லாகின் பண்ணா உங்களுக்கு அந்த ஃபாரம் லாகின் ஆகுதா? எஸ் மேம். ட்ரை பண்ணுங்க இப்போ. இந்த மேல இது மேம் GitLab gitlab.com யூசர் சைன் இன் இருக்குல்ல, இத காப்பி பண்ணுங்க. இத காப்பி பண்ணுங்க. இந்த URL காப்பி பண்ணிட்டு ஓகே. இப்போ இந்த பேஜ க்ளோஸ் பண்ணிட்டு வேற ஒரு பேஜ்ல வந்துட்டு போடுங்க. இந்த டேப க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகே. கீழ அந்த லிங்க்ஸ் காட்டுச்சு இல்லைங்களா? அதுல ஏதோ ஒண்ணு கிளிக் பண்ணாலுமே உங்களுக்கு டக்குன்னு ஓப்பன் ஆயிடும். ஓகே, டன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம், நம்மளோட ப்ராஜெக்ட் குரூப் வந்துட்டு நம்மளோட குரூப் நேம் வந்துட்டு டெவாப்ஸ். அது கீழ உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இங்க ஷோ ஆகுது. ஓகேவா? இப்போ உங்ககிட்ட என்ன ஒரே ஒரு ப்ராஜெக்ட் தான் இருக்கு. அது AWS TF EC2ன்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகேவா? இப்போ வந்து git bash போங்க. நம்ம லோக்கல்ல கிரியேட் பண்ணிட்டு, இத நம்ம எங்க கிரியேட் பண்ணோம்? நம்ம ரெபாசிட்டரி என்ன GitLab கன்சோல்ல இத நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லையா? அதாவது நம்ம GitLab அக்கவுண்ட்க்கு ரெஜிஸ்டர் பண்ணும்போது டிஃபால்ட்டா நம்ம ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணோம். அதுதான் இது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, லோக்கல்ல இருந்து நீங்க கிரியேட் பண்ணிட்டு வந்து, அத வந்துட்டு நீங்க GitLab கன்சோல்ல வியூ பண்ணி பார்க்க போறீங்க. ஓகேவா? ஸோ git bash போய்க்கோங்க. ஓகே. உங்ககிட்ட இந்த எக்ஸ்போர்ட் டெவாப்ஸ் ஃபோல்டர் இருக்கா? இல்ல மேம். ஓகே, கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க கிரியேட் பண்ணி இந்த ஹோம் பேஜ் வந்ததுமே எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஃபோல்டர் இப்ப நம்ம எல்லாருமே ஒரு டெவாப்ஸ் ப்ராஜெக்ட்ல இருக்கோம். ஸோ அந்த ப்ராஜெக்ட்குள்ள தான் நம்ம ஒர்க் பண்ண போறோம். இதுதான் கான்செப்ட். ஓகேவா? ஸோ mkdir ஸ்பேஸ் KDIR ஸ்பேஸ் -p ஸ்பேஸ் export/devops. இப்போ நீங்க எக்ஸ்போர்ட்ன்னு மட்டும் குடுத்துட்டு மறுபடியும் போயிட்டு மறுபடியும் mkdir-p DevOpsன்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணலாம். பட் நீங்க ஒரே டைம்ல 2 ஃபோல்டர் கிரியேட் பண்றதுக்கு நீங்க இந்த மாரி குடுப்பீங்க. ஓகேவா? ஸோ என்டர் குடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ற சின்ன சின்ன ஷார்ட் கட்ஸும் வந்துட்டு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? எல்லா டைமுமே நீங்க போயிட்டு ஃபுல்லா அத டைப் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஸோ இப்போ வந்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க, cd ஸ்பேஸ் expன்னு மட்டும் போட்டுட்டு டேப் குடுங்க. /dev tab ஸ்லாஷ் வேண்டாம். dev tab என்டர். இப்போ நீங்க எக்ஸ்போர்ட் டெவாப்ஸ்ன்ற அந்த பர்ட்டிகுலர் ஃபோல்டர்ல டெவாப்ஸ் ஃபோல்டருக்குள்ள இருக்கீங்க. ஓகேவா? ஸோ இங்க வந்து நீங்க என்ன கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு வொர்க்கிங் இப்ப நீங்க வந்திருக்க வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் டைரக்டரிக்குள்ள நம்ம இருக்கோம். ஓகேவா? டெவாப்ஸ் நம்ம ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட்ல நம்ம எல்லாரும் இப்ப வந்துட்டு உள்ள போய் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க என்ன பண்ணணும், இந்த இடத்துல நீங்க என்ன பர்ட்டிகுலர் ஒர்க் பண்றதுக்காக வந்தீங்களோ, அதுக்கான ஒரு வொர்க்கிங் டைரக்டரி கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்துட்டு மறுபடியும் mkdir குடுத்து mkdir ஸ்பேஸ் -p ஸ்பேஸ்
git repoன்னு கொடுத்துக்கோங்க. git hyphen repo. Enter. ஓகே. ஸோ இப்போ இந்த ரெப்போ கிரியேட் ஆச்சா இல்லையா? இல்ல நான் இதுக்குள்ள எப்படி போய் நான் பார்க்குறது அப்படின்னா, நீங்க எல்எஸ் குடுத்து லிஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்ப DevOps ஃபோல்டருக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்றத ஜஸ்ட் எல்எஸ் குடுத்து என்டர் குடுத்தீங்கன்னா லிஸ்ட் பண்ணும். என்னென்ன ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் வந்துட்டு இதுக்குள்ள இருக்கு அப்படின்ட்டு. இப்போ கிஷோர் கிரியேட் பண்ண கிட் ரெப்போ வந்துட்டு இதுக்குள்ள காட்டுது. ஓகேவா? இப்போ அந்த ஃபோல்டருக்குள்ள நீங்க நேவிகேட் பண்றதுக்கு என்ன கமாண்ட் குடுக்கணும்? சிடி. ஸோ சிடி ஸ்பேஸ் கிட் ரெப்போ. ஜஸ்ட் ஜின்னு மட்டும் போட்டுட்டு டேப் குடுத்துக்கோங்க. என்டர். ஓகே. இதுக்குள்ள போயிட்டு இப்ப எல்எஸ் குடுத்து பாருங்க. எந்த ஃபைலுமே இருக்காது. ஏன்னா நம்ம இந்த ஃபோல்டர் இப்ப தான் நியூவா கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இங்க வந்துட்டு ஒரு ஃபைல வந்து கிரியேட் பண்ணுங்க கிஷோர். விம் குடுத்துட்டு VIM ஸ்பேஸ் dummy.txtன்னு குடுத்துக்கோங்க. dummy.txt. இது வந்து ஒரு டம்மி ஃபைல் வந்துட்டு நீங்க கிரியேட் பண்றீங்க. ஓகேவா? ஸோ இதுக்குள்ள வந்துட்டு ஐ குடுங்க. இன்சர்ட் மோட் போயிட்டு ஜஸ்ட் வந்துட்டு hello from git repo அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ எஸ்கேப் குடுத்துட்டு colon WQ. shift plus colon குடுங்க. WQ enter. WQ enter. இது வந்து VA எடிட்டர் கமாண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஃபயர்ஸ், காவ்யா அட்டெண்ட் பண்ணியிருப்பீங்க. மித்த எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த VA எடிட்டர் கமாண்ட்ஸ் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அந்த ஃபைலுக்குள்ள போனதுமே அந்த ஃபைல்ல வந்துட்டு நீங்க எப்படி அந்த ஃபர்ஸ்ட் லைன் போறது, லாஸ்ட் லைன் போறது, ஒரு ஃபைல் எப்படி காப்பி பண்றது, ஒரு கேரக்டர் எப்படி டெலீட் பண்றது, இல்ல ஒரு லைன் எப்படி டெலீட் பண்றது, இல்ல ஒரு பஞ்ச் ஆஃப் லைன்ஸ எப்படி டெலீட் பண்றது, காப்பி பண்றது, அதுக்குள்ள நீங்க என்னென்ன மாடிஃபிகேஷன்ஸ்லாம் நீங்க பண்ண முடியும் அப்படின்றது, இன்சர்ட் மோட்னா என்ன, கமாண்ட் மோட்னா என்ன, இது எல்லாமே வந்து நம்ம VA எடிட்டர் கமெண்ட்ஸ்ல வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு வந்து ஜஸ்ட் நம்ம ஒரு ஃபைலை மட்டும் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஃபைலை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கிட் லேபுக்கு நம்ம புஷ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, கிட் இனிட் வந்து கொடுங்க. அதுக்கு முன்னாடி கிட் கிரெடென்ஷியல்ஸ் வந்து நீங்க ஆல்ரெடி கொடுத்துருக்கீங்களா? அப்படியா? சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணுங்க, கிட் இனிட் கொடுங்க. மேபி அது கேட்டுச்சுன்னா நம்ம அப்போ கொடுத்துக்கலாம். கிட் இனிட் கிட் ஸ்பேஸ் இனிட். என்டர் கொடுங்க. ஓகே. நீங்க வந்து ஒரு கிட்டோட ஒரு எம்ப்டி ரெபாசிட்டரிய வந்து இப்போ இனிஷியலைஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? ஸோ கிட் இனிட் எதுக்கு சொன்னேன்? கிட்டோட என்விரான்மெண்ட்டை நீங்க இந்த லோக்கல் ஃபோல்டர்ல இனிஷியலைஸ் பண்ணியிருக்கீங்க. அதுக்காக தான் கிட் வந்து கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து கிட் ரிமோட் ஆட் ஆரிஜின் கொடுங்க. ஆட் ஆரிஜின். ஆட் ஆரிஜின். கிட் ரிமோட் ஸ்பேஸ் ஆட் ஸ்பேஸ் ஆரிஜின். ஓகே. இப்போ என்ன பண்ணுங்க, ஸ்பேஸ் கொடுத்துட்டு உங்களோட GitLab கன்சோலுக்கு போங்க. குரோம் ஓபன் பண்ணிருப்பீங்க இல்லையா? இது வந்துட்டு க்ளோஸ் பண்ணிருங்க கிஷோர், கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஓகே. ஸோ இப்போ இந்த AWS TF EC2ன்ற இந்த ரெபாசிட்டரி கிளிக் பண்ணுங்க. ஓகே. இங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஆல்ரெடி இருக்கிற ஒரு ரெபாசிட்டரி இருக்கு இல்லையா? ஆல்ரெடி இப்ப வந்துட்டு ஆன்லைன்ல இருக்கு. அதாவது என்னோட ரிமோட் மெஷின்ல இருக்கக்கூடிய அந்த ரெபாசிட்டரியோட URL எடுத்துட்டு போயிட்டு நான் என்ன பண்றேன், என்னோட புது ரெபாசிட்டரிக்கு ஏத்த மாரி நான் மாடிஃபை பண்ண போறேன். ஓகேவா? ஸோ அந்த கோடுன்னு இருக்க அந்த ப்ளூ கலர் பாக்ஸ கிளிக் பண்ணி HTTPS URL வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. க்ளோன் வித் HTTPS காப்பி பண்ணிட்டு வந்துட்டு git bashல போயிட்டு ரைட் கிளிக் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்க. பேஸ்ட் கொடுத்துக்கோங்க.
ஓகே. இப்ப இந்த AWS TF EC2ன்றது வந்துட்டு ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு ரெபாசிட்டரி. ஓகேவா? நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட நியூ ரெபாசிட்டரி நேம் என்ன? கிட் ரெப்போ. அதத்தான் இப்ப நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்ப நீங்க ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, இங்க இன்கேஸ் நீங்க தெரியாம இத நீங்க ஆட் பண்ணிட்டீங்க. இப்போ நான் புதுசா இருக்கிறத போய் எப்படி ஆட் பண்றது உங்களுக்கு தெரியல அப்படின்னா, அது எப்படின்றது இப்ப நான் சொல்றேன். இப்ப நம்ம வந்துட்டு வேணும்னே இத தப்பா வந்துட்டு ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிட்டு நான் அத எப்படி ரெக்டிஃபை பண்றதுன்றத நான் சொல்றேன். ஓகேவா? இப்ப நீங்க ஜஸ்ட் என்டர் குடுத்துருங்க. இது ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்ன்ற மாரி உங்களுக்கு ஒரு கமாண்ட் காட்டும். ஓகேவா? இப்ப என்னன்னா, நீங்க கெட் விம் குடுங்க. விம் ஸ்பேஸ் டாட் கிட் ஸ்லாஷ் CON கான்ஃபிக் டேப் குடுத்துருங்க. CON டேப். ஓகே. என்டர். ஓகே. ஸோ இப்ப நம்மளோட ஃபைல் என்ன கிட் ரெப்போ. இங்க என்ன இருக்கு தெரியாம நான் என்ன பண்ணிட்டேன், என் பழைய ரெபாசிட்டரியோட நேமே நான் ஆட் பண்ணிட்டேன். அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணலாம், அந்த பழைய ரெபாசிட்டரி நேமான AWS TF EC2வ மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு, எங்கன்னா இந்த URL இருக்கு பார்த்தீங்களா, அந்த ரிமோட் ஆரிஜின் கீழ இந்த URL இருக்கா? இந்த URLல போய் பாருங்க. இந்த AWS TF EC2ன்னு இருக்கிறது தான் இவரோட பழைய ரெபாசிட்டரி. அந்த அந்த பழைய ரெபாசிட்டரி ஆல்ரெடி இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும், புது ரெபாசிட்டரிக்கு தான் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ வந்துட்டு பிரஸ் என்ன டவுன் ஆரோ பிரஸ் பண்ணி இந்த AWS TF EC2 கிட்ட வாங்க கிஷோர். இப்போ இங்க வந்துட்டு இன்சர்ட் மோட் போங்க. மட்டும் பிரஸ் பண்ணிட்டு, இப்ப இந்த AWS TF EC2வ ரிமூவ் பண்ணுங்க. இப்போ உங்களோட நியூ ரெபாசிட்டரி நேம் என்ன? git ஹைஃபன் ரெப்போ. அத வந்துட்டு டைப் பண்ணுங்க. டாட் கிட்டுக்கு முன்னாடி. நோ, 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 நோ. டாட் கிட்டுக்கு முன்னாடி. git ஹைஃபன் ரெப்போ. ஓகே. இப்ப என்ன பண்ணுங்க, ஸ்பேஸ் எஸ்கேப் குடுத்துட்டு ஷிஃப்ட் பிளஸ் காலன் WQ. அதாவது இந்த ஃபைல நான் சேவ் பண்றேன். இப்ப இன்கேஸ் நீங்க வந்துட்டு அந்த கான்ஃபிகரேஷன் ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா, இதுதான் கான்ஃபிகரேஷன் ஃபைல். டாட் கெட் ஸ்லாஷ் கான்ஃபிக். அந்த ஃபைல வந்துட்டு நீங்க விம் கமாண்ட் குடுத்து ஓப்பன் பண்ணும்போது, உங்களுக்கு எடிட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கிடைக்கும். ஸோ அதுல போயிட்டு நீங்க இப்ப இன்கேஸ் நீங்க ஏதாவது தப்பா குடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் வந்துட்டு நீங்க இப்ப இத குடுத்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுங்க, ஆ கிட் ஆட் ஸ்பேஸ் டாட் குடுங்க. கிட் ஸ்பேஸ் ஆட் ஸ்பேஸ் டாட். என்டர். ஓகே. ஸோ இங்க வந்து என்ன சொல்லுதுன்னா, dummy.txt ஃபைல நம்ம சேஞ்ச் பண்ண போறோம் அப்படின்றத சொல்லுது. இந்த LF வில் பி ரிப்ளேஸ்ட் பை CRLF. இது வந்துட்டு இது ஒரு ப்ராப்ளம் இல்ல. ஜஸ்ட் வந்துட்டு அது உங்களுக்கு ஜஸ்ட் இத இண்டிகேட் பண்ணுது. இதுவா வந்துட்டு நான் மாத்திக்கிறேன் அப்படின்ற மாரி. இது ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ஸோ கீழ வந்து கிட் கமிட் குடுங்க. இப்ப நான் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து கிட் கமிட் குடுக்குறேன். லாஸ்ட்டா கிட் புஷ் குடுத்து நான் இத வந்து முடிச்சுருவேன். ஓகேவா? ஸ்பேஸ் ஹைஃபன் எம். இப்போ கிட் கமிட் நான் கமிட் பண்றேன். இந்த ஆட் பண்ணத நான் கமிட் பண்ண போறேன். ஹைஃபன் எம்ன்றது ஒரு மெசேஜ். அந்த மெசேஜ் நான் எதுக்கு குடுக்குறேன்னா, ஸ்பேஸ் டபுள் கோட்ஸ்க்குள்ள நியூ ஃபைல் ஆடட். ஒரு சின்ன ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் மாரி நீங்க குடுப்பீங்க அந்த ஃபைலுக்கு. ஓகேவா? சோ தட் அது என்ன ஃபைலுன்றத நீங்க உள்ள போய் ஓப்பன் பண்ணியோ, இல்ல டவுன்லோட் பண்ணியோ பார்க்காம, அது என்ன ஃபைலுன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ என்டர். ஓகே. ஸோ இப்ப வந்துட்டு உங்களுக்கு என்ன சொல்லுது அப்டின்னா, நீங்க கான்ஃபிகரேஷனே இன்னும் பண்ணல. ஓகேவா? ஸோ நம்ம வந்துட்டு நம்ம அக்கவுண்டோட கிரெடென்ஷியல்ஸ் வந்துட்டு நம்ம இதுல ஸ்டோர் பண்ணல. அதனால என்ன சொல்லுதுன்னா, நீங்க யாருன்றத சொல்லிட்டு, நீங்க இந்த கமிட் சேஞ்சஸ பண்ணுங்கன்னு சொல்லுது. இப்ப என்ன பண்ணுங்க, இந்த கமாண்ட் வந்துட்டு காப்பி பண்ணுங்க. இந்த 2த்தையுமே சேர்ந்து காப்பி பண்ணிக்கோங்க. கிட் கான்ஃபிக் குளோபல் யூசர் நேம் இருக்கு இல்லையா? அந்த 2 லைனையுமே காப்பி பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணா காப்பி ஆயிக்கும். அது 2 லைனையும் அப்டியே காப்பி பண்ணுங்க. கிட்ல இருந்து யுவர் நேம் வரைக்கும். ஓகே. இப்ப என்ன பண்ணுங்க, கீழ வந்துட்டு ரைட் கிளிக் குடுங்க. இல்லன்னா பேஸ்ட் பண்ணுங்க. கண்ட்ரோல் சி குடுக்கக்கூடாது. கண்ட்ரோல் வி அதெல்லாம் இதுல ஒர்க் ஆகாது. நம்ம வந்துட்டு ஜஸ்ட் ரைட் கிளிக் இதுதான் யூஸ் ஆகும். கண்ட்ரோல் சி குடுக்க வேணாம். ஜஸ்ட் வந்துட்டு இல்ல செலக்ட் பண்ணாலே காப்பி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் கிஷோர். ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணுங்க, ரைட் கிளிக் குடுத்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்க உங்க இமெயில் அட்ரஸ்ல யூசர் டாட் இமெயில்ல உங்க இமெயில் குடுங்க. யூசர் டாட் நேம்ல உங்களோட ஃபுல் நேம் குடுங்க. கீபோர்ட் கீஸ் யூஸ் பண்ணுங்க. மவுஸ் வந்துட்டு நம்ம இதுல ஒர்க் பண்ண முடியாது.
அப் ஏரோ குடுத்துட்டு ஜஸ்ட் அத எடிட் பண்ணுங்க. இல்ல. அப் ஏரோ குடுக்காதீங்க. ஜஸ்ட் அப்படியே ஸ்க்ரால் பண்ணுங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் கீஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்க. லெஃப்ட் கீ வந்து ஃபர்ஸ்ட் யுவர் நேம்னு இருக்குல்ல கிஷோர், அங்க நேம் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க ஃபுல் நேம் குடுங்க. கோர்ஸ்குள்ளே வாங்க. ஆமா, கோட்ஸ்குள்ள குடுக்கணும். ஓகே. இப்ப என்ன பண்ணுங்க, ஓகேங்க. உங்க ஃபுல் நேம் குடுத்துருங்க. இதான் மேம் சொல்லி. ஓகே. அப்ப இன்னொன்னு என்ன பண்ணுங்க, அப்படியே வந்துட்டு லெஃப்ட் கீ அப்படியே வந்து பிரஸ் பண்ணிட்டே வாங்க. u@example.com வரைக்கும் போங்க. ஓகே. இந்த இடத்துல உங்களோட இமெயில் அட்ரஸ் குடுங்க. எந்த இமெயில் வந்துட்டு நீங்க கிட்ல குடுத்திருந்தீங்களோ, GitLabக்கு குடுத்திருந்தீங்களோ அத தான் குடுக்கணும். ஓகே. இப்ப என்டர் குடுத்துக்கோங்க. ஓகே. இப்ப அகைன் வந்துட்டு அப் ஏரோ பிரஸ் பண்ணி உங்களோட கிட் கமிட் அந்த இதுக்கு போங்க. என்டர். ஓகே. இப்ப ஃபைனலா கிட் புஷ் குடுங்க. கிட் ஸ்பேஸ் புஷ். என்டர். இப்போ git push -fn set upstream origin masterன்னு இருக்கு இல்லையா? அந்த கமாண்ட் காப்பி பண்ணிட்டு போயிட்டு பேஸ்ட் பண்ணுங்க. இப்போ வந்துட்டு நெறைய சிஸ்டம்ல வந்துட்டு வெறும் நீங்க git push குடுத்தீங்கனாலே உங்களுக்கு git push ஆயிடும். அப்படி இல்லன்னா git push ஹைஃபன் SUன்னு சொல்லிட்டு மெயினோ மாஸ்டரோ குடுத்தாலும் வரும். அப்படி இல்லன்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன வந்துட்டு ரெக்கமெண்டேஷன்ல ஒரு கமாண்ட் காட்டுதோ அந்த கமாண்டையும் நீங்க வந்து குடுத்துக்கலாம். ஓகேவா? குடுத்துட்டு என்டர் குடுங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்க சிஸ்டம் பொறுத்து கமாண்ட்ஸ் வந்துட்டு மாறும். கிட் புஷ் கமாண்ட்ஸ் மட்டும். அது நீங்க வரி பண்ணிக்க வேண்டாம். அதோட கமாண்டும் வந்துட்டு உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன்ல குடுத்துரும். வெயிட் பண்ணுங்க. இப்ப வந்துட்டு உங்களுக்கு பாப்அப் ஆயிட்டுருக்கும் கீழ வந்துட்டு. அதாவது நீங்க இது அக்கவுண்ட் வெரிஃபை பண்றது மாரி. அது ஏதாவது பாப்அப் ஆகுதான்னு பாருங்க Chromeல. கீழ டேப்ல ஏதாவது ஆயிட்டுருக்கும் பாருங்களேன். அந்த ரெட் கலர்ல பாப்அப் மாரி கீழ இருக்கா? உங்களோட இது கீழ அந்த டாஸ்க் பார்ல அதுல? இல்ல மேம். அது என்ன சொல்றது? அது பாப்அப் ஆகும். அது நீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கிட் புஷ் பண்ணும்போது மட்டும் அந்த வெரிஃபிகேஷன் வந்து நீங்க பண்ணிட்டு தான் பண்ற மாரி இருக்கும். நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. கீழ வந்துட்டு பாப்அப் ஆகும். அப்படி இல்லன்னா GitLabல போய் பாருங்க. ஒரு ரெட் கலர்ல சின்ன ஒரு பாப்அப் மாரி வரும். மேம் எகெயின் சைன் இன் பண்ற மாரி காட்டுது. அதுதான் வந்துட்டு அந்த பாப்அப். நீங்க அந்த அகைன் சைன் இன்ன வந்துட்டு கிளிக் பண்ணி உங்களோட அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ மறுபடியும் குடுங்க. அதாவது உங்க கிரெடென்ஷியல்ஸ மறுபடியும் குடுக்கணும். இப்போ அப்படியே மீன்வேல் யாராவது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க அகைன் வந்துட்டு அந்த வெரிஃபிகேஷன் நீங்க பண்ற மாரி இருக்கும். அத பண்ணுங்க. கிஷோர் உங்களுக்கு இங்க கீழ பாருங்க. இதுதான் சைன் இன் வித் யூர் ப்ரௌசர். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்துட்டு ஒரு கிட் ரெப்போ வந்துட்டு கிரியேட் பண்ணி, அத நீங்க வந்துட்டு லோக்கல்ல இருந்து ரிமோட்டுக்கு புஷ் பண்றீங்கங்கும்போது, இந்த ஒரு பர்ட்டிகுலர் வெரிஃபிகேஷன் நீங்க பண்ணணும். ஓகேவா? ஆத்தரைஸ் கிட் கிரெடென்ஷியல் மேனேஜர் கிளிக் பண்ணுங்க. அவ்வளோதான். ஆத்தென்டிகேஷன் சக்சஸ்ஃபுல். இப்போ போயிட்டு கிட் பேஷ் பார்த்தீங்க அப்படின்னா, புஷ் ஆயிட்டு இருக்கும். அந்த இன்ஃபோலயுமே பாருங்க, ப்ளீஸ் கம்ப்ளீட் ஆத்தென்டிகேஷன் இன் யூர் ப்ரௌசர் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. நம்ம ஒன்ஸ் அத முடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு கிட் புஷ் ஆயிடும். ஓகே. உங்களுக்கு வந்துட்டு நெட்வொர்க் இஷ்யூ ஆயிருக்கு. ஒண்ணும் இல்ல. இது முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் நீங்க கிட் புஷ் குடுங்க.
ரொம்ப நேரம் வந்துட்டு அது லோட் ஆயிட்டே இருந்ததுனால, உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு கனெக்ஷன் ஃபெயிலியர் மாரி தான் வந்திருக்கு. ஓகேவா? வெயிட் பண்ணுங்க. காவ்யா உங்களுக்கு கிட் புஷ் ஆயிடுச்சா? மேம் எனக்கு கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. ஓகே. வெயிட் பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாரி அட்டெம்ப்ட் ஃபெயில் இல்ல கனெக்ஷன் ஃபெயிலியர்ன்னு வந்துச்சுன்னா, உங்க நெட்வொர்க் இஷ்யூனால தான். ஓகேவா? அகைன் வந்து கிட் புஷ் குடுத்துட்டு வெயிட் பண்ணுங்க. மீன்வேல் வேற யாராவது ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படியே சைமல்டேனியஸா? உங்களுக்கு என்ன அவுட்புட் வந்துச்சுன்றத சொல்லுங்க. கிரியேட் ஆகியிருக்கு மேம். நியூ ஃபைல் ஆடட். ஓகே காவ்யா. இப்போ காவ்யா நீங்க போயிட்டு உங்களோட GitLabல போய் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, லோக்கல்ல நம்ம கிரியேட் பண்ண இந்த ஃபோல்டர வந்துட்டு நீங்க இப்போ ரெபாசிட்டரிக்கு வந்துட்டு புஷ் பண்ணியிருப்பீங்க. அது புஷ் எஸ் ஆயிருக்கான்றத மேம். GitLabல பார்த்துட்டு சொல்லுங்க. புஷ் ஆயிருக்கு மேம். ஓகே. அவ்வளோதான். ஸோ ஒன்ஸ் வந்துட்டு நம்ம பண்ற எல்லா லோக்கல் சேஞ்சஸுமே வந்துட்டு, இப்படிதான் நம்ம லோக்கல்ல இருந்து அத வந்துட்டு கிட்ல வந்துட்டு புஷ் பண்ணி வச்சுக்குவோம். ஓகேவா? இன்கேஸ் இப்ப நான் இங்க நீங்க பண்ணதையே நீங்க கிட்ல பண்றீங்க, GitLabல பண்றீங்க. இப்ப Git Bashல பண்ணாம GitLabல பண்ணிட்டு, அத வந்து நீங்க உங்களோட லோக்கல்ல வந்து பார்க்கணும் அப்படின்னா, நீங்க ஜஸ்ட் git pull குடுத்துக்கலாம். இன்கேஸ் அது சேம் ரெபாசிட்டரியா இருந்துச்சுன்னா git pull, இல்ல அது வந்து என்டையரா வேற ஒரு ரெபாசிட்டரி அப்படின்னா git clone வந்து நீங்க குடுத்துக்கிற மாரி இருக்கும். ஓகேங்களா? கிஷோர் ஒரு ஓகே 2 மேம். மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணிட்டு அகைன் வந்து நீங்க இந்த git push கமாண்ட் வந்துட்டு குடுங்க. ஓகேவா? ஓகே மேம். ஓகே. ஸோ ஃபயர்ஸ், தினிஜா, முருகவேல், அஸ்வின் நீங்க எல்லாருமே வந்து இது வொர்க் பண்ணி பார்த்துட்டு, நீங்க கிரியேட் பண்ண அந்த ஸ்கிரீன்ஷாட்ட வந்து குரூப்ல போஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ எல்லாருமே கிரியேட் பண்ணி பாருங்க. இப்போ இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு ஒரு ஒரு 2 ரெப்போ கிரியேட் பண்ணி, அந்த ரெப்போவ வந்துட்டு நீங்க ஜஸ்ட் GitLabல புஷ் பண்ணிட்டு, அத வந்துட்டு நீங்க ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணுங்க. இல்ல ஏதாவது இடையில ஏதாவது எரர் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா, அதுவும் ஷேர் பண்ணுங்க. நான் அதுக்கான சொல்யூஷன் வந்து சொல்றேன். ஓகேவா? கிஷோர் கண்ட்ரோல் சி குடுங்க. ஓகே. அகைன் அப் ஏரோ பிரஸ் பண்ணி அந்த கிட் புஷ் ஓடது குடுங்க. இல்ல மேம். என்டர். நெட்வொர்க் தான் ஸ்லோவா இருக்கு உங்களுக்கு. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ஓகேங்களா? நீங்க கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த கமாண்ட் வந்துட்டு மறுபடியும் குடுத்து பாருங்க. உங்களுக்கு வந்துட்டு இந்த எரர் வராது. ஓகேவா? அந்த ரெக்வெஸ்ட் எரரோ இல்ல வந்துட்டு இந்த அட்டெம்ப்ட் ஃபெயிலியர், கனெக்ஷன் ஃபெயிலியர், பீரியட் ஆஃப் டைம் தாண்டிருச்சு அப்படின்னாலே அது வந்துட்டு நெட்வொர்க் இஷ்யூனால மட்டும் தான். அது மட்டும் நீங்க என்னன்றது பாருங்க. இல்லன்னா ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு, 10 மினிட்ஸ் கழிச்சு மறுபடியும் கிட் புஷ் வந்துட்டு குடுத்து பாருங்க. இந்த கிட் ரெப்போக்குள்ளேயே போயிட்டு. ஓகேவா? ஸோ வந்துட்டு அ ஓகே மேம். இன்னைக்கு கிளாஸ் வந்துட்டு கிட் இன்ட்ரோடக்ஷனும், கிட் கமாண்ட்ஸ் பத்தியும் தான். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க. இல்லன்னா வந்துட்டு கால் பண்ணுங்க. பிளஸ் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு இன்னொரு ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணி, அந்த ரெபாசிட்டரியோட அவுட்புட்ட வந்துட்டு எனக்கு ஷேர் பண்ணணும். ஓகேவா? ஓகே மேம். ஓகே. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா ஓகே மேம். யாருக்காச்சும்? மேம் இப்ப நான் கிரியேட் பண்ணியிருக்கிறது வந்து என்னோட லோக்கல் ரெப்போல இருக்காது தானே மேம்? லோக்கல் ரெப்போல இருக்கும். நம்ம வந்துட்டு அங்க புஷ் தான் பண்ணியிருக்கோம். லோக்கல்லயும் இருக்கு. அது வந்துட்டு உங்களுக்கு ரிமோட்லயும் இருக்கும். அங்க புஷ் பண்ணிட்டோன்றக்காக இங்க டெலீட் ஆயிருக்கும். அந்த கான்செப்ட்லாம் இல்ல. உங்க லோக்கல்லயும் இருக்கும். உங்க லோக்கல்ல இருக்கிறத தான் நீங்க அங்க புஷ் பண்ணுவீங்க. இப்போ நீங்க உங்க லோக்கல்ல மறுபடியும் ஏதோ ஒரு அப்டேட் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? அது லோக்கல்ல இருந்தா தானே நம்ம பண்ண முடியும். ஸோ வந்துட்டு லோக்கல்ல எஸ். இருக்கும். நீங்க என்ன அப்டேட் வேணுனாலும் நீங்க பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்க டெலீட் பண்ணணும்னாலும் அத நீங்க டெலீட் பண்ணிக்கலாம். எது வேணாலும் நீங்க லோக்கல்ல பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்ப நீங்க இங்க ஓகே. டெலீட் பண்றீங்க. அது வந்துட்டு உங்களுக்கு GitLabலயும் டெலீட் ஆகணும் அப்டின்னா, நீங்க GitLab கன்சோல்ல போயிட்டு டெலீட் பண்ணலாம். இல்லன்னா இங்க நீங்க இங்க ஒரு ஃபைல ஆட் பண்ணாலும், டெலீட் பண்ணாலும் நம்ம வந்து git add, git commit, git push வந்துட்டு 3மே நம்ம குடுத்து தான் அந்த ப்ரொசீஜர வந்துட்டு நம்ம எண்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே மேம். இது நம்மளோட அந்த யூசர்ஸ்குள்ள இருக்குல்ல மேம். திஸ் பிசில போயிட்டு யூசர்ஸ்குள்ள அந்த நம்மளோட இதுல வந்துட்டு கிட் ரெப்போங்கிற ஃபோல்டர் வந்து இருக்கு. ஓகே. ஆமா. இப்ப நம்மளோட ப்ராஜெக்ட் ஃபோல்டர் வந்துட்டு DevOps ஓகேவா? அந்த DevOpsக்குள்ள ஓகே உங்களோட மேம். இப்போ வொர்க்கிங் டைரக்டரி Git repo. இதுக்கப்புறம் நீங்க இன்னொரு ஒரு ரெப்போசிட்டரி புதுசா கிரியேட் பண்ண போறீங்க. அதுக்கு வந்துட்டு இப்ப நியூ ரெப்போன்னு நேம் குடுக்குறீங்க அப்டின்னா, அதுக்கு நீங்க நியூ ரெப்போன்னு குடுத்துட்டு, நீங்க என்ன பண்ணணும், ஒரு ரெப்போசிட்டரி கிரியேட் பண்ணுவீங்க. ஓகேவா? அத வந்துட்டு நீங்க குரூப்ல போஸ்ட் பண்ணுங்க. ஓகே மேம். ஓகே. கிஷோர் நீங்க என்ன பண்ணுங்க, இத க்ளோஸ் பண்ணிருங்க. கிட் பேஷ க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சோ, இல்ல 5 மினிட்ஸ் கழிச்சோ, இல்ல கிளாஸுக்குன்றனால இப்ப நெட் ரொம்ப யூஸ் ஆகும்னு நெனைக்கிறேன். ஸோ எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு,
நீங்க வொர்க் பண்ணி பாருங்க. கிட் புஷ் கண்டிப்பா ஆகும். ஓகேவா? ஏன்னா நீங்க ஓகே மேம். அத்தென்டிகேஷனும் பண்ணியாச்சு. லாஸ்ட் ஸ்டெப் வந்து கிட் புஷ் வந்துட்டு சக்சஸ் தான் ஆகும். ஸோ வந்துட்டு நீங்க அத ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. ஓகே மேம். ஓகே கைஸ். தேங்க் யூ. பை. தேங்க் யூ மேம். Yeah, thank you, Kavya. Bye.